சீதா 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 இது பாருமா, என்ன பாரு, நான் வந்திருக்கிறேன் பாரு. சீதா, என்ன டாக்டர் என்னையே அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். நீங்களே நம்பி கிடக்கலாமா மிஸ்டர் ஆனந்த்? அவங்க மனசுல அசைவு ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ராஜு. ராஜு, ராஜு, உங்க அம்மாவுக்கு மனசு சரியில்லை சொல்லி இந்த ஊர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சேர்த்திருக்காங்களா? அம்மா அம்மா அழாது, சரியா போயிடும். அம்மா பாக்கணும்டா, பாக்கணும்டா. அம்மா பாக்கணுமா? விடமாட்டாரா இந்த பணக்காரி? நான் எப்படியாவது பாக்கணும்டா. மணி, நீயே ஒரு வழி சொல்டா. அம்மா அம்மா ராஜு, ஒரு ஐடியா. இப்ப அந்த பணக்காரி வந்தா நேர போய் கேட்கணும். நான் என்ன கேட்கணும்? ஆஸ்பத்திரியில இருக்க அம்மா அப்பாக்குன்னு சொல்லு. அனுப்ப மாட்டேன்டா. மிரட்டணும். எப்படி சொல்றேன். அம்மா அப்பாக்கு அனுப்பலினா கரண்ட்ல கைய வச்சிடுவேன் மிரட்டணும். அப்ப பயந்துருவாங்க. வேண்டாண்டா வேண்டாம் சொல்லி உன்னை அனுப்பிச்சுடாங்க. கைய கிட்ட கொண்டு போ, நல்லா சசுன்னு கொடு. அப்ப பயந்துருவாங்க. வேண்டாண்டான்னு சொல்லுவாங்க. நீ முடியாதுன்னு சொல்லு. அதுக்கும் ஆசையா கைய வச்சிடு. கீழே வந்துடு. நிச்சயமா சாப்பிட்டு நான் இப்ப போய் மெயின் ஆஃப் பண்ணிடுவேன். சரி. நான் தான் இங்கே இருக்கேன் கண்ணா. எத்தனை வாட்டி சொல்றது? நீ எங்க அம்மா இல்ல. நான் எங்க அம்மா அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதெல்லாம் எங்கேயும் போக முடியாது. முடியாது, நான் போறேன். போட விட மாட்டேன். விட மாட்டியா? என்னடா போற? கை வச்சிருவேன். ராஜு, கை வச்சிருவேன். நான் சொல்றத கேளு. பிடிவாதம் பண்ணாம இறங்கிடு. நீ நல்ல பையன் இல்லையா? நான் வரமாட்டேன். என்ன அது கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு? ஃபேன் இல்லாம எப்படி இருக்கிறது இங்க? அட, எவனா மெயின் ஆஃப் பண்ணிட்டு இருக்கான்? ராஜு, என்ன ஏண்டா சித்திரவதை பண்ற? நான் உனக்கு என்னடா குறை வச்சிருக்கு? ஏண்டா என்கிட்ட ஒட்டவே மாட்டேங்கிற? உன் மனசு அந்த மணி பைதான் கழிக்க உயிரோட விளையாடாத ராஜு. ராஜு, 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 ராஜு. நல்ல காலம் டாக்டர், வெறும் ஷாக்கோட போச்சு. வேற ஏதாவது ஆயிருந்தா? என்ன உனக்கு பிரஷர் வந்திருக்கும், எனக்கு சில்லற வந்திருக்கும். டாக்டர், அந்த பசங்க தொல்லை தாங்கவே முடியல. அவன் கரண்ட்ல கைய வைக்கிறாங்கிறான், அதை செய்யறாங்கிறான், இதை செய்யறாங்கிறான். இப்படி சிறு வயசுல போக்கிருத்தனம் பண்றவன் தான் பின்னால பெரிய அரசியல்வாதியா வருவான். இது நம்ம பாராட்டணும்ப்பா. ரசிக்கிறீங்களா? அடுத்தா போல என்ன செய்யறான் பாப்போம். தம்பிங்களா, சாப்பிட வாங்கப்பா. நாங்க வர மாட்டோம். பட்னி கிடக்க போறோம். அப்படி சொல்லக்கூடாது. கலவை தரங்க, சாப்பிட வாங்க. ராஜு, எனக்கு பசிக்கிறா, சாப்பிட போலாம்டா. வேண்டாடா, இதுல நம்ம புடிவாதமா இருக்கணும். சாப்பிட வேண்டாம் இல்லையா? ஆமா. அடுத்த தகராற என்ன விஷயம்? இல்லம்மா, தம்பிக்கு காலையிலயும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடல. கேட்டா உண்ணாவிரதம் இருந்து சாக போறேன்னு சொல்றாங்க. என்ன சொல்லி கலவை திறக்க மாட்டேங்கிறாங்கம்மா. சரி சரி, நீ போ, நான் எப்படியாவது கூட்டிட்டு வரேன். ராஜு, இங்கே பட்னியா சாக போறோம். ராஜு, வெளியே வாப்பா. நான் வரமாட்டேன். கோச்சுக்கிட்டு இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி? சாப்பிடுவா ராஜு. நான் சாப்பிட மாட்டேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, வாங்கி தரேன். எனக்கு எங்க அம்மா தான் வேணும். உன் பிடிவாதத்தை விட மாட்டேன். முதல்ல உன் பிடிவாதத்தை விடு. நீ எங்க அம்மா இல்ல. இப்ப வெளியே வர போறீங்களா இல்ல கதவை உடைக்கட்டுமா? அம்மா, அம்மா, ராஜி தம்பி எங்கம்மா ஓடிட்டு இருக்கு? சொல்லாத, ராஜு உள்ளதான். என்னடா ராஜு? எங்க அம்மா பார்க்காம நான் சாப்பிட மாட்டேன். இப்போ இங்க என்னடா பண்றது? கேட்டியா? இல்லம்மா, ராஜி தம்பி ஓடுறத என் கண்ணால பார்த்தேன். பாப்பா இல்ல, பின்னே நிக்கிறா. கூட்டிட்டு வா. டே மணி, கதவு போடா.
மணி சொல்லுடா. என்னால வெறுப்பு வருதா? சொல்லு பங்காளி சொல்லு. முதலாளி அம்மா, ஆஹா, உங்க முதலாளி அம்மாவுக்கு ஒரு சங்கடம் வந்தா நினைப்பேன், உடனே எனக்கு பரிகாரம் தேடுவேன். உண்மையத்தானே சொல்றீங்க? எங்க பையன் ராஜு எங்க பையனாவே இருக்கணும்னா கூடவே இருக்கிற அந்த கோட்டான ஒழிச்சு கட்டணும். பையன் மனசை கலைக்கிற அந்த பிசாசை விரட்டி அடிக்கணும். யார் மணியை சொல்றீங்களா? ஆமா, அவன் தான் இந்த வீட்டு நிம்மதியே கொலைச்சிட்டு இருக்கான். பாவம் சின்ன பையன், என் பையன் மாதிரி வயசு, அவனை என்ன செய்யணும்ன்றீங்க? வாங்கின 5000 ரூபாய்க்கு தகுந்த வேலையா செய்யுங்க. ராஜா காலத்துல பாட்டு எழுதினாதான் இவ்வளவு நோட்டு கிடைக்கும், இல்ல கழுத்தை வெட்டி கொண்டா. நீங்க என்ன செய்வீங்களோ அத பத்தி எனக்கு அக்கறை இல்லை. ஆனா நீங்க எதை செஞ்சாலும் நான் உங்களுக்கு ஆதரவா இருப்பேன். முதலாளிமா, இனிமே அந்த மணி எனக்கும் என் மகனுக்கும் குறுக்கே வரவே கூடாது. என்ன பணத்துக்காக பிச்சை எடுக்க சொன்ன, இப்ப என்ன கொல்லவே தயாரிட்டியா? உன்னை நான் ஏன்டா கொல்லணும் ராஜா? இன்னும் நான் உன்னை வச்சு நிறைய சம்பாதிக்கணும். இனிமே நீ இந்த ரூமை விட்டு வெளியே போகவே முடியாது. 5000 ரூபான்னா சும்மாவா? 5000 ஒன்று தரேன், என்னை ரிலீஸ் பண்றியா? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? தமிழ்ல வேணா தகராறு பண்ணி பாரு பாப்போம். 5000 ரூபாய்க்கே என்னை கட்டி போட்ட, 5001 தரேன், என்ன விட்டுறியா?
ஆ